இன்றைக்கி வெளியில் ஷாப்பிங் போனதுனால நாங்கள் லன்ச் வெளியில் சாப்பிட்டோம். ஸோ வீட்டில் செஞ்ச ஒயிட் ரைஸ் ஒரு 3/4 குண்டா வந்து அப்படியே இருந்தது. நைட்டு எப்பட்றா இதை சாப்பிட்றதுன்னு யோசிக்கும்போது ஓகே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை செஞ்சோம். நிஜமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து 4-5 முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. அதில் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கிளறின உடனே பொடியாக சாப் பண்ண வெங்காயம், பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள். இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ண கேரட், நீட்டு வாக்கில் கட் பண்ண கேப்சிகம், பொடியாக நறுக்குன கோஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த முட்டையோடு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து இப்போ மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, இது வீட்டிலே அரைச்சது, தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பாருங்கள், மசாலாஸ் எல்லாமே அந்த முட்டை காய்கறியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது வடித்த சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒயிட் ரைஸ் எல்லாமே அந்த மசாலாஸ், முட்டை, காய்கறி எல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மிளகுத்தூள் காரத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் கூட இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வருமானு தெரில. நம்ம வீட்டு பொருட்களே வச்சு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஒரு ஸ்மெல்லும் செம்மையாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.